குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 2ஆம் தந்திரத்தில் அடிமுடி தேடல் என்ற பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கம். பிரிவு 8 அடிமுடி தேடல், அதாவது நான்முகனும் திருமாலும் சிவபெருமானின் அடியையும் முடியையும் தேடல். பாடல் 372 நான்முகனும் திருமாலும் சிவனது அடிமுடி தேடல். பிரம்மனும் மாலும் பிரானே நான் என்ன, பிரம்மன் மால் தங்கள் தம் பேதமையாலே பரமன் அனலாய் பறந்து முன்னிற்க அரண் அடி தேடி அரற்றுகின்றாரே. பிரானே நான் அப்படின்னா பிரம்மமே நான் என்று நான்முகனும் திருமாலும் நினைத்தனர். பேதமை அப்படின்னா அறியாமை. அவர்களுள் சிவம் வியாபகம் இருந்தும் தலைவன் என்று தம்மை எண்ணியது அறியாமை. அனலாய் பறந்து முன்னிற்றல் அப்படின்னா சிவபெருமான் தீ வடிவாய் சுழுமுனை வடிவாய் மேலேறி ஒளியாய் விளங்குதல். அரற்றுதல் அப்படின்னா சிவன் வியாபகத்தில் நான்முகன் திருமால் தத்துவங்களின் வன்மை கெட்டு விளங்குதல் அப்படின்னு அர்த்தம். நான்முகனும் திருமாலும் தங்கள் அறியாமையால் அவர்கள் தாம் தாம் தலைவரே என அகங்காரம் கொண்டனர். சிவபெருமான் பேரொளி பிழம்பாய் அவர்களின் முன்னே தோன்றவும் அவர்கள் அப்பெருமானின் அடியையும் முடியையும் அறியாமல் தேடலாயினர். பாடல் 373 சிவனை நான் அறிந்தேன். ஆம் ஏழ் உலகு உறநின்ற எம் அண்ணலும் தாம் ஏழ் உலகில் தளர் பிழம்பாய் நிற்கும் வான் ஏழ் உலகு ஒரு மாமணி கண்டனை நானே அறிந்தேன் அவன் ஆண்மையாலே. அண்ணல் அப்படின்னா பெருமையுடைய சிவபெருமான், தழல் பிழம்பாய் அப்படின்னா அனல் பேரொளியாய், மாமணி கண்டன் அப்படின்னா நீலகண்டன், அவன் ஆண்மை அப்படின்னா சிவபெருமானின் அருளால் அப்படின்னு அர்த்தம். ஏழு உலகங்களும் பொருந்தும்படி உயர்ந்து நின்ற எம் சிவபெருமானும் தானே ஏழ் உலகிலும் அக்கினி வடிவாய் பரவி விளங்குகிறான். வானத்தில் ஏழ் உலகிலும் விளங்கும் அத்தகைய நீலகண்டனை அவனது அருளால் ஒன்றுபட்டு நான்முகன் திருமால்களால் காண இயலாதவனை நான் கண்டேன். பாடல் 374 எங்கும் நிறை இறைவன் சிவன் ஊனாய் உயிராய் உணர்வு அங்கியாய் முன்னம் சேனாய் வான் ஓங்கி திரு உருவாய் அண்டத் தானவும் ஞாயிறும் தன்மதியும் கடந்து ஆழ்மொழிது அண்டமும் ஆகி நின்றானே. அங்கி அப்படின்னா தீ, சேனாய் அப்படின்னா தொலைவாய், அண்டத்தானு அப்படின்னா அண்டங்களுக்கு ஆதாரமான தூண் அப்படின்னு அர்த்தம். சிவனாகவும் உடலாகவும் உயிராகவும் அதனுள் நின்ற உணர்வாகவும் அக்னியாகவும் நான்முகன் திருமால் அறியாத காலத்து தொலை பொருளாகவும் வானம் அளவும் ஓங்கி விளங்கும் பேரொளி வடிவாகவும் அண்டங்களுக்கு ஆதாரமான தம்பத்தையும் அவற்றை சுற்றி வருகின்ற சந்திரனையும் கடந்து ஆளும் அண்டங்கள் முழுமையாகவும் விளங்கி நின்றான். பாடல் 375 சிவப்பரப்பில் பொருந்தினாலன்றி அவனை அறிய இயலாது. நின்றான் நிலமொழிது அண்டத்துள் நீலியன் அன்றே அவன் வடிவு அஞ்சினர் ஆய்ந்தது சென்றார் இருவர் திருமுடிமேல் செல நன்று ஆம் கழல் அடிநாட ஒண்ணாதே. நீலியன் அப்படின்னா நீண்டவன், இருவர் அப்படின்னா திருமால் நான்முகன், கழலடி அப்படின்னா திருவருள் அதாவது திருவடி. எவ்விட நிறைந்து நின்ற சிவன் எல்லா அண்டங்களையும் தனக்குள் அடக்கிக் கொண்டு உயர்ந்து நின்றான். சிவன் பேரொளியாய் நீண்டு நின்ற காலத்து அவனது திருமேனியை கண்டு அச்சம் கொண்டு அப்பேரொளியை ஆராய சென்ற நான்முகன் திருமால் என்ற இருவரும் சிவனது திருமுடியையும் அடியையும் ஆராயும் தோறும் உணர்ந்து கொண்டே மேலேயும் கீழேயும் சென்றார்கள். அதனால் நன்மை அளிக்கும் சிவபெருமான் அடிமுடி இரண்டையும் அறியாது நாணம் கொண்டு மீண்டார்கள். பாடல் 376 நான்முகன் திருமாலால் சிவனுடைய அடியையும் முடியையும் காண இயலாது. சேவடி ஏத்தும் செறிவுடை வானவர் மூவடி தா என்றானும் முனிவரும் பாவடியாலே பதம் செய் பிரம்மனும் தாவடி இட்டு
கேட்டு தலை பெய்து மாறே. சேவடி அப்படின்னா சிவந்த தாமரை மலர் போன்ற அடி. சிறிவுடை அப்படின்னா கூட்டமான. மூவடி தா அப்படின்னா 3 அடி நிலம் தருவாய். இங்கனம் கேட்டவர் திருமால் மாவலி பெருமன்னனிடம் அங்கனம் கேட்டார். தலை பெய்துமாறு அப்படின்னா சேருமாறு, அதாவது கூடும் விதம். செம்மையான திருவடியை புகழும் கூட்டமான தேவரும் 3 அடி நிலம் தருவாயாக என வினவிய திருமாலும் முனிவரும் இசை வடிவான மந்திரங்களை கொண்டு விரும்பியதை செய்யலாம் என்ற நான்முகனும் சுற்றி அலைந்து அப்பெருமானை சேர இயலுமா இயலாது. பாடல் 377. நான்முகனும் திருமாலும் சிவனது இயல்பை அறியார். தான கமலத்து இருந்த சதுமுகன் தான கருங்கடல் வாழி தலைவனும் ஊனத்தின் உள்ளே உயிர் போல் உணர்கின்ற தான பெரும் பொருள் தன்மையது ஆமே. தான கமலம் அப்படின்னா சுவாதிட்டான சக்கரம். சதுமுகன் அப்படின்னா நான்முகன். கருங்கடல் வாழி தலைவன் அப்படின்னா கரிய கடலில் வாழும் திருமால். தானம் அப்படின்னா முன்மூலை பின்மூலை ஆகிய இடங்கள். கருங்கடல் வாழி அப்படின்னா கருங்கடல் ஊழி தலைவன் ஆகிய ருத்திரன் அப்படின்னு அர்த்தம். சுவாதி சக்கரத்தில் உள்ள நான்முகனும் மணிப்பூரகம் என்ற கரிய கடலில் வாழும் திருமாலும் உன் பொதிந்த உயிர் போன்ற உடன் உணர்கின்ற பின்மூலை முன்மூலை ஆகிய தானங்களில் விளங்கும் சதாசிவமூர்த்தி ஆவார்களோ ஆக மாட்டார்கள். பாடல் 378. பஞ்சசாதாக்கியத்தின் அருளை பெறலாம். ஆலிங்கனம் செய்து எழுந்த பரஞ்சுடர் மேல் இங்கன் வைத்தது ஓர் மெய்நெறி முன்கண்டு ஆலிங்கனம் செய்து உலகம் வலம் வரும் கோலிங்க அமைஞ்சு அருள் கூடலும் ஆமே. ஆலிங்கனம் செய்து அப்படின்னா கலந்து தழுவி. கோலிங்கம் 5 அப்படின்னா கர்ம சாதாக்கியம், கர்த்துரு சாதாக்கியம், மூர்த்தி சாதாக்கியம், அமூர்த்தி சாதாக்கியம், சிவ சாதாக்கியம் என்பன எல்லாவற்றிலும் நிறைந்திருப்பது சிவசாதாக்கியம். சிவனால் அமைக்கப்பட்ட உண்மை நெறி சென்றால் சிவசாதாக்கியத்தை அடையலாம். யாவற்றிலும் கலந்துள்ள மேலான சுடற்பொருள் ஆன்மாக்களின் உய்வின் பொருட்டு இங்கு அடைக்கப்பட்ட உண்மையை உணர்ந்து எல்லா தத்துவங்களிலும் கலந்தும் கடந்தும் விளங்குகின்ற மேலான பஞ்ச சாதாக்கியத்தினது அருளை பெறலாம். பாடல் 379. தேவர் சிவனை பொருந்தாததற்கு காரணம். வாள் கொடுத்தானை வழிபட்ட தேவர்கள் ஆள் கொடுத்து எம்போல் அரணை அருகிலர். ஆள் கொடுத்து இன்பம் கொடுத்து கோலாக தாள் கொடுத்தான் அடிசார கிளாரே. வாள் அப்படின்னா ஒளி, ஆள் கொடுத்து அப்படின்னா ஆளாக தந்து, அதாவது அடிமைப்படுத்தி, கோலாக அப்படின்னா வலிமையாக, தேவர்கள் அறியாமையாவது ஆசையுடன் வழிபட்டதால் அறியாமை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. தங்கட்கு ஒளியை தந்த சிவபெருமானே வணங்கிய தேவர்கள் தங்களை இறைவனுக்கு அடிமையாய் தந்து எம்மை போல் இறைவனை அறியவில்லை. இறைவன் தன்னையே எமக்கு ஆளாக கொடுத்தும் சிவபோகத்தை அருளியும் நாங்கள் உய்தி பெறும் வண்ணம் திருவடியை தந்தருளிய இறைவனை பொருந்தாதவர் ஆயினர். பாடல் 380. சிவன் படைக்கும் தொழிலை பிரம்மனுக்கு அருளல். ஊழி வலம் செய்து அங்கு ஓரும் ஒருவர்க்கு வாழி சதுமுகன் வந்து வெளிப்படும் வீழி தலைநீர் விதித்தது தா என ஊழி கதிரோன் ஒளியை வென்றானே. ஓரும் ஒருவன் அப்படின்னா ஆராயும் சிவன். வாழி சதுமுகன் அப்படின்னா வாழ்கின்ற நான்முகன். வீழ் அப்படின்னா விரும்பப்படுகின்ற. விதித்தது அப்படின்னா விதிக்கும் ஆணையை, படைக்கும் தொழிலை அப்படின்னு அர்த்தம். ஊழி கதிரோன் அப்படின்னா ஊழி காலத்தில் ஒளிமயமாய் நிற்கும் சிவபெருமான். ஊழியை செய்யும் ருத்ரனை ஆராய்ந்தறிபவன் சிவன். அச்சிவனுக்கு பிரம்ம பட்டத்துடன் வாழ்கின்ற இப்பிரம்மன் வெளிப்பட்டு நின்று விரும்பப்படும் என் தலையில் தாங்கள் விதிக்கும் ஆணையை அளித்தருளுக என்று பிரம்மன் வேண்டினான். வேண்டின ஊழியை செய்யும் சிவன் பேரொளி பிழம்பாய் நின்று படைப்பு தொழிலை அருள் செய்தான். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் சர்வ சிருஷ்டி என்ற தலைப்பின் கீழ் வரும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பற்றின வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.